நீதி கட்சி வந்துதான் இந்த நாட்டில் சமூக நீதியா வந்துச்சு. பொய், பித்தலாட்டம். சேரன்மா தேவியில வாவேஸ்வரர் ஒரு குருகுலம் நடத்தினார். அத பெரிய பிரச்சனையா பேசி அங்கேதான் சமூக நீதி போச்சுன்னு சொல்லி அங்கே பிராமணர்கள், பிராமணர் அல்லாத மாணவர்கள் எல்லோரும் படிக்கிற ஒரு தேசிய கல்வி வேணும்னு சொன்னார். அது 2 பிராமண பசங்க மாத்திரம், நான் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட மாட்டேன், எங்களுக்கு தனியா ஒரு இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்கள தனியா போய் சமையலறையிலே நீ சாப்பிட்டுக்கடான்னு வாவேஸ்வரர் அனுமதி கொடுத்தாரு. இப்ப யார் மேல யார் தீண்டாம பாராட்டினா? நீ 2 பேரும் வெளியில போய் தனியா சாப்பிடறான்னு சொன்னா அவன் தான் தீண்டாமைக்கு உள்ளாகிறான். அவனை உயர்த்தி வைக்கலவர். நீ தனியா சாப்பிட நினைக்கிற ராசா, வா ராசா, உனக்கு டேபிள் சேர்லாம் போட்டு என் ரூம்ல, டைரக்டர் ரூம்ல, பிரின்சிபல் ரூம்ல உட்காந்து கம்பீரமா சாப்பிட சொல்லல, சமய கட்டுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுக்கோன்றாரு. மற்றவங்க எல்லாம் சமமா உட்காந்து சாப்பிடுவாங்க. சமமாக அமர்ந்து சாப்பிட்டதுலையும் பிராமண மாணவர்கள் உண்டு. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. இது நடந்தது 1922. சேரன்மா தேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயோ குக்கிராமம், இன்னைக்கு கூட அது குக்கிராமம் தான். ஆனால் அதே காலகட்டத்தில் MC ராஜா, பட்டியல் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், நீதி கட்சியில இருந்து கவர்னருக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த நீதி கட்சி தலைவர்கள் ஆட்சியில மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிற 16,000 பள்ளிக்கூடங்களில் 7,000 பள்ளிக்கூடங்களில் மாத்திரம்தான் பட்டியல் சமுதாய மாணவர்களை அனுமதிக்கிறார்கள். 9,000 பள்ளிக்கூடங்களில் பட்டியல் சமுதாயத்து மாணவர்கள் ஒருவரை கூட இவர்கள் அட்மிஷனே போடல, சேர்க்கை அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த அநீதிக்கு விடிவு கிடைக்குமான்னு பதில் எழுதுறாரு, கடிதம் எழுதுறாரு MC ராஜா. சென்னையில பச்சையப்பன் கல்லூரி உங்களுக்கு தெரியும், 1927 தான் பட்டியல் சமுதாய மாணவர்கள் படிப்பதற்காக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க, அட்மிஷன் கொடுக்கப்பட்டது. 22 சேரன்மா தேவியில உள்ள அவ்வளவு பிரச்சனையை பத்தின பேசின ஈவேரா, நீதி கட்சி, ஜாம்பவான்கள் 1927 வரைக்கும் அவங்க பக்கத்தில் இருந்த பச்சையப்பன் கல்லூரியில பட்டியல் மாணவர்கள் படிக்க முடியல, அதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கானா? அப்ப முழு உண்மை அப்படியே மறைச்சிட்டான்னா அதுக்கு பேர் திராவிட மாடல்னு பேர். ஏமாத்தல, ஃப்ராட் இல்ல. அரிஜனங்கள் ஆலய பிரவேசம் போக முடியாது. அவன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதனாலே ஆலயத்திற்குள் அனுமதி இல்லை. அதை முதல்ல முறியடித்து தமிழ்நாட்டில் மதுரையில் முதல் முறையாக மீனாட்சி அம்மன் கோயில்ல பட்டியல் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஆலய பிரவேசம் செய்தவர் வைத்தியநாத ஐயர். அவர் ஆலய பிரவேசம் செய்வதற்கு அனைத்து அரசு உதவிகளையும் சட்ட உதவிகளும் செய்து அதை சட்ட ரீதியாக அதை மசோதாவாக மாற்றி சட்டமாக மாற்றியவர் அன்றைய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார். இவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு உள்ளே சென்று எவன் தடுக்கிறான் பார்ப்போம் என்று உள்ளே போனவர் பசும்பொன் தேவர். பசும்பொன் ஐயா தேவர் தனது உதவியாளருடன் சென்னைக்கு போறாரு. ஒரு ஜவுளி கடையில் போய் புடவை வாங்குறாரு. நமக்கு தெரியும் தேவர் பிரம்மச்சாரி. இந்த உதவியாளர் பார்க்கிறாரு, என்னங்க இது, ஒரு புடவை எடுக்கிறாரு தேவர், இவருக்கும் புடவை எடுக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை, அது அவர் ஊரில் எடுக்கல, சென்னையில் எடுக்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. தேவர் புடவை எடுத்துட்டு வண்டி எடுப்பா அப்படின்னு, அது எங்கேயோ வளைஞ்சு எங்கேயோ போகுது, ஒரு சந்து பொந்துக்குள்ள போகுது. இந்த உதவியாளருக்கு மனசுக்குள்ள சின்ன சந்தேகம், அதான் இயற்கையா வருமே தமிழனுக்கு. இன்னமும் யாரோ ஒரு பொண்ணுக்கு சேலை எடுத்து கொடுக்குறாங்க. போனால் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்கு, வண்டியை நிறுத்து. அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு வயதான மூதாட்டி, 70-80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், விதவை பெண்மணி, ரொம்ப வயசானவங்க. தேவர் இளைஞர். போன உடனே அந்த அம்மா காலில் சாஷ்டாங்கமாக விழுகிறார். இவருக்கு, இந்த உதவியாளருக்கு, இந்த அம்மா யாரு, அந்த அம்மா காலில் இவர் ஏன் போய் விழுகிறாரு? அது பார்த்தா ரொம்ப ஏழையா பஞ்சபராரியா ஒரு விதவை பெண்மணியா இருக்கிறாங்க, ஏன் இவர் போய் ஏன் காலில் விழுகிறாரு? புடவையை பரிசு கொடுக்குறாரு. உதவியாளர்கிட்ட சொல்றாரு, இவங்க தான் வாஞ்சிநாதன் மனைவி அப்படின்னு சொல்ற. வாஞ்சிநாதனுடைய மனைவி யாரு நினைச்சு பார்த்தாங்க? வாஞ்சிநாதன். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு 4-5 வருஷமா ஒரு அநாகரிகமான கலாச்சாரம், ஆஷ்துரைக்கு நினைவு தினம் கொண்டாடிட்டு இருக்கான். அப்போ வாஞ்சிநாதனை நிராகரித்து விட்டு ஆஷ்துரையை பத்தி பேசுவான்னா அது திராவிட மாடல். ஆஷ்ங்கிறவனுடைய வேரும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டும், அவனுடைய ஆஷே இருக்கக்கூடாது இந்தியால. வாவு சிதம்பரம் பிள்ளையை தொழுநோயாளியா செக்கிழுக்க வைத்தவன், சுப்பிரமணிய சிவாவை தொழுநோயாளி ஆக்கினவன், எவ்வளவு அராஜகங்கள் செய்தவன்.
அவனுக்கு நான் நினைவு தினம் கொண்டாடுவேன்னு சொன்னா அப்போ எவ்வளவு தூரம் இங்கே பிரிவினைவாத சக்திகள் பணியாற்றுதுன்னு பாருங்க. தமிழ் உணர்வு வேணும், தமிழ் பண்பாடு வேணும், தமிழ் எழுச்சி வேணும், அது தேசியத்தோட இணைந்து நிற்கணும். இதையெல்லாம் செய்தவன், இந்தியாவிற்கே வழிகாட்டிய ஒரு சிந்தனையாளன் இருக்கான மகாகவி பாரதியாரை தவிர வேறு யாரை சொல்ல முடியும்? மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு. அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்லுவார்கள். காஸ்ட்லெஸ் சொசைட்டி என்று சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது. இந்த நாட்டில் அரசியல் 100 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. சரியா சொன்னா 75 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு 100 வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு 150 வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியாவில். ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனை வெறும் 150 ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது, ஒழித்துவிட வேண்டும் என்பது ஆணவம். இட்ஸ் an arrogance என்று நான் நம்புகிறேன். அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம், லட்சியம், கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதியே கூடாது என்பதல்ல, ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது, துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், அவங்களுக்கென்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது. அதிலெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புகிறோம். இதுல எங்கே பிரச்சனை வருகிறதுனா, இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள். மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க, ஐ ஃபீல் லோன்லி எவ்ரிவேர் in Indian society, Indian communities. That may be because of my education and upbringing அப்படின்னு நேரு சொல்றார். நான் படிச்ச படிப்புனாலையும் என் வளர்ப்புனாலையும் நான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் தனியா இருப்பதாக தான் உணர்கிறேன். அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வெஸ்டர்ன் சொசைட்டியில் அதிகம். நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம். எல்லாமே சமுதாயம் தான். இங்கே தனி மனிதன் என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது. அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ, நசுக்க நினைக்கிறோமோ, அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது. இது அதிகமாக வெள்ளக்காரனுக்கு தெரியாது. நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது. இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது. நேரு கூட ஏன் இந்தியா புரியலன்னா, he discovered India from the west. மேல மேற்கத்திய நாட்டில இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல. ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு. எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா, ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு. ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு. என் ஜாதி உயர்ந்தது, இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு. அதனால இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள், பிளவுகள், நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை, இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம், பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம், இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை 100 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம். அதுதான் அடிப்படையே. இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இட்ஸ் எ கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு கலாச்சார நிறுவனம், இது பண்பாட்டு சாதனம், இட்ஸ் கல்ச்சரல் டூல். ஜாதிங்கிறது இதுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பொழுது திரும்ப அதே புராணத்தை பாடிட்டு போயிருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யல, நாங்க எதுவுமே செய்யல. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நான் சொல்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில போட்டியிடுவதற்கு. கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர், கரூர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல. என்ன சுத்தி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலீங்க, அதனால இப்ப கோயம்புத்தூர் பக்கம் சுத்தி வளைக்கிறதுக்கு அனுப்புறோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வேட்பு மனு கொடுத்திருப்பவர்கள் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது
18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்காரங்க இங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 பேரு, கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை உங்களுக்கு இங்க? அவங்கள படிச்சீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணவங்க சுயேட்சை பாத்தீங்கன்னா விக்னேஸ்வரன், TNHB, காந்தி கிராமம் கரூர், முகமது இஸ்மாயில், கண்ணார சந்து, மாவடியான் கோவில் தேரு கரூர், பாபு 444D ரயில்வே காலனி கரூர், பிரவீன்குமார், அருணாச்சலம் நகர் பசுபதி பாளையம் கரூர், சூரியகுமார், DSP குவார்டர்ஸ், எல்லாமே TNHB சுத்தியே தாக்கல் பண்ணிருக்கிறாங்க கரூர், பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட், நெரூர், ராஜபாண்டியன், இந்த மாதிரி விஜயன், ஜோதிவடம் ஈஸ்ட் ஸ்ட்ரீட், உப்படமங்கலம் கரூர். சோ 18 பேர்த்த எப்பவுமே ஒரு வேட்பாளர்கள் சில இடத்துல போடுவாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் போடுவாங்க, மாற்று வேட்பாளர்கள் போடுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து வந்து போட்டி போடுறாங்க. எதுக்கு? அவங்க வேட்பாளரா போட்டி போட்டா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், ஒரு பாஸ் கிடைக்கும், அவங்க பூத் ஏஜென்ட் போட்டுக்கலாம், இலவசமா பொருளை கொண்டே வீடு வீடா குடிக்கிறது. யாராச்சும் வந்து என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா, இல்லைங்கன்னா நாங்கெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறோம். இதெல்லாம் அந்த அமாவாசை காலத்து டெக்னிக் எல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரை சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அடியாட்களை, கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதியில் இறக்கி விட்டு, நாயப்படி இதற்கும் எலெக்ஷன் ஆணையம் ஐடி கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. வேட்பாளர் என்கின்ற போர்வையில கோயம்புத்தூர் மக்களை உள்ள இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. அதனால கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக இருக்கட்டும், எனக்கு இலவச பொருட்களை இந்த மாதிரி போர்வையில வந்து கொண்டு வரக்கூடியவங்க மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதையும் கூட தேர்தல் ஆணையத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க, அவர்களும் இது எழுத்துப்பூர்வமா கொடுக்க இருக்கிறாங்க. இவங்க மேல கண்காணிப்பு வைக்கணும், வாட்ச் வைக்கணும். உள்ளூர்ல இருக்கிறாங்க, சுயேட்சா போடுறாங்க, யாரு வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின்படி 234 தொகுதியில யாரு வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா 18 பேர் ஒரே ஊர்ல வந்து இன்னொரு ஊர்ல நிக்கிற அநியாயத்தை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில பார்த்தா நான் பாக்குறேங்கன்னா, அதையும் தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நாங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் கோவையில பேசும் பொழுது, கோயம்புத்தூருக்கு நம்ம எதுவுமே கொடுக்கலனா, உங்களுக்கு தெரியும் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் 2550 கோடி, கோயம்புத்தூர் ரயில்வே நிலைய மறுசீரமைப்பு 800 கோடி, போத்தனூர் ரயில் நிலைய மேம்பாடு 224 கோடி, கோயம்புத்தூர் இருகூர் ரயில் பாதை 38 கோடி, கரூர் கோயம்புத்தூர் பசுமை வழிச்சாலை 3500 கோடி, கோயம்புத்தூர் சிதம்பரம் சாலை அகலப்படுத்தல் 275 கோடி, கோயம்புத்தூர் கிழக்கு பைபாஸ் 750 கோடி, ESIC மருத்துவக் கல்லூரி 580 கோடி, MSME தொழில்நுட்ப மையம் 162 கோடி. அறிக்கையை கொடுத்துறவங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி, பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 31,578 குடும்பங்கள், அம்ருத் திட்டத்தில் 1029 கோடி, 80 திட்டங்கள் முடிவடைஞ்சிருக்கு. சுவநிதி திட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 31,725 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. தொழில் முனைவோருக்கான கடனுதவி திட்டம், பிரதமருடைய முத்ரா திட்டம், இதுவரைக்கும் கோயம்புத்தூருக்கு மட்டுமே 3,04,990 அப்ளிகேஷன் நம்ம கொடுத்திருக்கோம். இந்திரதனுஷ் திட்டம் அதிலையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். சென்னை, பெங்களூரு, கோவை, கொச்சி தொழில் வழித்தடம் 3,806 கோடி, குழாய் மூலமாக நீர் வழங்குதல் அதிலும் பெரும் பகுதியை நம்ம செலவு பண்ணியிருக்கோம். பிரதமருடைய மலிவு விலை மருந்தகங்கள் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 104, தமிழ்நாடு முழுவதும் 1579, இந்த ஒரு மாவட்டம் மட்டுமே 104. ஜனனி சுரக்ஷா திட்டம், அதுல கோயம்புத்தூர்ல 12,497 பயனாளிகள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் இருக்கிறாங்க. இலவச சமையல் எரிவாயு உஜ்வாலா திட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுமே 46,753 பேர் பயனாளிகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல சிறு குறு நிறுவனங்களுக்கு மட்டுமே கடனுதவியாக 2024-25 32,490 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி கோயம்புத்தூர் விவசாயிகளுக்கு 228 கோடி. பிரதமருடைய சூரிய மின் திட்டம் கோயம்புத்தூர்ல மட்டுமே 7,984 வீடு. கோயம்புத்தூரில் வழங்கப்பட்ட ஆயுஷ்மான் காப்பீடு அட்டை 4,31,348 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் அட்டை கொடுத்திருக்கோம். 70 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய, அதாவது அனைத்தும் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் திட்டம் கோயம்புத்தூர்ல மட்டுமே 28,550. கோயம்புத்தூர்ல மட்டுமே பிரதமருடைய திறன் வளர்ச்சி திட்டம் கோயம்புத்தூர்ல மட்டும் 207 பயிற்சி மையம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூருக்கு செய்திருக்கும் பொழுது, எப்படி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாய்க்கூசாம கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட்டு கோயம்புத்தூருக்கு நாம் எதுவுமே செய்யவில்லை என்கின்ற பொய்யையும் பரப்பிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனால் அருமை சொந்தங்களே, பத்திரிகை நண்பர்களே, நாங்க தொடர்ந்து இந்த டெய்லி நடக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உடனுக்குடன் உங்களுக்கு நாங்க சொல்றோம்.
என காரணம், மக்கள் வாக்கு செலுத்தும் பொழுது உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் வாக்கு செலுத்தணும், சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்தணும். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையாக வாக்கு செலுத்துவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.